அன்பர்களே வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தினப்பலன். இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி. இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும். அதே நேரம் இது பொதுவான பலன். அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும். இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும். இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை. பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 5/8/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றும் கேட்டை நட்சத்திரம்தான். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி வரை யோகம் உண்டு. எதையாவது அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்குள் அடையலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை தேவை. 12 மணி வரை சற்று பொறுமையாக இருங்கள். அதற்கு பிறகு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லா தொந்தரவுகள் வருகிறது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 12 மணி வரை நீங்கள் எதை செய்தாலும் எந்த ஒரு புது தொடக்கமும் நன்மையை செய்யும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தேக குணம் இன்று கூடாது. குறிப்பாக மதியம் 12 மணி வரை எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உதவிட வருவார் ஒருவர், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் 12 மணிக்கு மேல் அந்த உதவி கிடைப்பது கஷ்டம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விடிந்ததும் சண்டை. 12 மணிக்கு பிறகு சமரசம். நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிக்கும் நாளாக காட்டுகிறது. இந்த முறியடிப்பு கண்டிப்பாக 12 மணி வரை கண்டிப்பாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமென ஆவலாய் காத்திருப்பீர்கள். ஆனால் காலம் தாழ்த்தி 12 மணிக்கு பிறகு வர வேண்டியது வருகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். கிடைக்க வேண்டிய புகழ் கிடைக்கும் நாள். அந்த புகழும் 12 மணிக்குள் கிடைத்துவிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் எதை விரும்பினீர்களோ அது இன்று கிடைக்கும். பூரணமாக கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சற்று அதிருப்தி இருக்கும்.
மதியத்திற்கு பிறகு திருப்தி வரும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். மதியம் வரை உங்கள் முயற்சிக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அதற்கு பிறகு சற்று சந்தேகம் இருக்கிறது. எனவே மதியத்திற்குள் செய்ய வேண்டிய வேலையை முடித்து விடுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையில் ஒரு எண்ணம் தோன்றும், உடனடியாக செயலில் இறங்காதீர்கள். காத்திருந்தால் மதியத்திற்கு பிறகு முடிவு மாறும். அந்த முடிவுதான் நல்ல முடிவு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். பேச்சால் இந்த உலகை நீங்கள் வெல்லும் நாள். இதனுடைய தாக்கம் மதியம் வரை இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் பேசி உங்கள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான எண்ணம், தீர்க்கமான முடிவு இன்று நீங்கள் எடுக்க இருப்பது. அதனால் வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வதை சற்று புரியும்படி இன்று நீங்கள் சொல்ல வேண்டும். பல்வேறு சிந்தனைகளுக்கு இடையில் சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டுவிடலாம். எனவே இதில் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த செலவை மதியத்திற்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் செலவு செய்ய வேண்டும் என்றால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றும் சமமான நாளாக காட்டுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். இந்த நாளில் நீங்கள் குறைவாக உழைத்து கூடுதலாக சம்பாதிக்கும் நாளாக காட்டுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சமமாக இருக்கிறது இந்த நாள். மதியத்திற்கு பிறகு லாபம் கிடைப்பதாக காட்டுகிறது. நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. நியாயமாக வர வேண்டியது, உங்களுக்கு சேர வேண்டியது வராமல் போகலாம் அல்லது தாமதம் ஆகலாம். கூடுதல் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை சமமான நாளாக காட்டுகிறது. மதியத்திற்கு பிறகு அதீத செலவினங்கள் ஏற்படலாம். கவனம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு கொடுத்த வேலையை நிறைவுறச் செய்யும் நாள். பாராட்டு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை தப்பாக செய்வீர்கள். மதியத்திற்கு பிறகு மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.